ஃபிசிக்கலாகவும் இமோஷ்னலாகவும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இமோஷ்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்கிறது நார்மலாக நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு இன்சிடென்ட்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், கொஞ்ச நாளைக்கு அந்த சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தால் மிஸ்ஸிங்கோ லோஸோ இல்லை ஃபைனான்ஷியல் ப்ராப்ளமோ ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அதோட அந்த சேட்னஸ்ன்னு சொல்லதும் ஒரு குறிப்பிட்ட நாள் நமக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம மேஜிக்கலாக மாற்ற முடியாது, அது இல்லாமல் இருக்கவும் முடியாது. நம்ம மனுஷன்னா இமோஷன்ஸ் இருக்கும், ஆங்கர் இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், சேட்னஸ் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நேச்சுரல் தான். ஆனால் இது மீறி ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் நீங்கள் இதுலேருந்து வெளியே வரல, நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியலை, இதனால தூக்கம் கிடைக்கல, படபடப்பாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம், அதுக்கு சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி ஹெர்பல் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்து இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து இதுலேருந்து ஃப்ரீ ஆகிட்டு நீங்கள் நார்மல்